இது தொடர்ந்து நானே பேசியிருந்தா நல்லா இருக்காது. உங்களோட சப்போர்ட் இந்த மாதிரி படங்களுக்கு தான் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து நிறைய நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ ராபர் படத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. வந்து படம் பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ. 100 தேட்டர் 100+. ஆமாம், 100+ தேட்டரு. நாளைக்கு 10 o'clock ஷோலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆமாம் ஆமாம், எல்லா லாங்குவேஜ் ரைட்ஸும் இருக்குது. இப்போ கேரளாவில் கேட்டுட்டு இருக்காங்க. ஐ திங்க் நாளன்னைக்கு கேரளாவில் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், உண்மையிலே சில இடங்கள்ல சிசிடிவியில் இது வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணி அதுக்கு முன்னாடியே இந்த படம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி கதை இப்போ நடந்த கதை, அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம். இருக்காங்களே, ஹீரோயின் இருக்காங்களே படத்துல. அப்படிலாம் இல்லை, படத்துல இருக்காங்களே, ட்ரைலர்லேயே பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் ஒரு கட்டத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும்ல, அதனால தான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வரணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கான ரோலை வந்து டைரக்டர் எழுதி கொடுத்தாரு. இது தொடர்ந்து நானே பேசியிருந்தா நல்லா இருக்காது. ஒரு ஹீரோ லெவல்ல வச்சிருக்கீங்க. ஏன்னா திருடுனாவே அவங்க வந்து ஒரு கெட்ட பேர் தான் வரும் அவங்களுக்கு. அவனை வந்து ஒரு ஹீரோ லெவல்ல வச்சு காரணம் ஒரு டேனியை கூட ஏதாவது வச்சிருக்கலாம். ஏன்னா அவர் எந்த திருடும் பண்ணல, ஆனா வந்து ப்ரமோஷன் பண்றாரு, படத்தை வந்து வேற விஷயம் பண்றாரு. சோ அது மாதிரி பண்ணிருக்கலாமே. ஏன் திருடனை பத்தி ஹீரோவா காட்டுறீங்க? ஏன்னா எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா காட்டுறீங்களா? இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து திருடனை தான் காட்டுறோம். அவர் திருடனுக்கும் ஒரு நம்ம பேசும்போது என்ன சொல்றோம்? ஹீரோ சொல்லுங்க அது. ஓகே. இல்ல இந்த படத்துல வந்து கதை தான். அந்த படத்தை அப்படி பாத்தீங்கன்னா ஹீரோன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் சாரும் ஜேபி சாரும் அவங்க அம்மாவும் தான் இந்த படத்தோட கதாநாயகிகள். இந்த படத்தோட தமிழ்நாட்டுல வந்து ஆமா கண்டிப்பா சிட்டிலயும் நிறைய இருக்காங்க. இது வந்து கதைக்கு தேவைப்பட்டது ஒரு அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து அம்மாவோட இதுல இருக்கும். எனக்கு ஊர்ல இருந்து வந்த பையனா இன்னும் கொஞ்சம் காமிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா என்ன சொன்னாலும் நம்பிப்பாங்க. இங்க கொஞ்சம் அம்மாலாம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க, எதுனாலும் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஊர்ல இருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த இது இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதனால எல்லாம் வந்து இந்த திருட்டு பசங்க திருடுனா கிளம்ப தான் காமிப்பானுங்க, சரி பக்கம் தான் போவாங்க. முதல் முறை ஐடில இந்த மாதிரி பண்றாங்கன்னு துணிஞ்சு காமிச்சிருக்கீங்க. இது எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் யாராவது அந்த மாதிரி பண்ணிருக்காங்களா? இல்ல ஃப்ரெண்டு பண்ணல, ஐடில நிறைய பேர் இந்த ஒளிஞ்சிருக்காங்க. ஆமா கண்டிப்பா இது ஃப்ரெண்டுன்னு பண்ணல. இது வந்து இதை பற்றி கொஞ்சம் நிறைய உண்மை சம்பவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எடுத்தோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செயினில் அந்த லிங்காக கேட்கும்போது அப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க உண்மையிலே இருக்கும்போது அது எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுமே நீங்கள் சொன்ன மாதிரி அப்படிதான் நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் ஓகே இந்த மாதிரி ஸ்லம்லேயோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். எனக்கே அது கேட்கும்போது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சார் தான் அதை இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நீ ஒருத்தன் பாடுறா கொஞ்சம் இது எதோ இதாக இருக்குன்ட்டு. ஸோ அதை தேடி போகும்போது கிடைச்ச தகவல்கள் தான் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதை வந்து எப்படி இருக்கோ அதை நம்ம அப்படியே காட்டலாம் அப்படிங்கிறதுனால தான். கேங்ஸ்டர் இருக்காங்களே அவங்கள வந்து ஐடில வந்து ஹெச்ஆர் காட்டுறது நியாயம். ஹெச்ஆர் காட்டுறீங்க, அவர் வந்து குரூப் கேங்ஸ்டரா இருக்காரு, எல்லாத்தையும் அவர் தான் பாக்குறாரு. சோ வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா உண்மையாலுமே? ஏன்னா ஹெச்ஆர் வந்து பண்றாங்களா? இல்ல ஹெச்ஆர்னு இல்ல அதுல இல்ல அவரோட போஸ்ட் அதுக்குன்னு எக்ஸாக்டான போஸ்ட் போடல. அவர் என்ன ஐடில அவர் ஒரு போஸ்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் ஐடில இருக்கிற ஒரு பர்சன் இந்த மாதிரி இருக்காங்க. பேக் டிராப்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது ஒரு தொழில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஐடில. கிரைம்ல மெயினா வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கீங்க. அப்ப வந்து ஒரு பக்கம் பொண்ணுங்க, இன்னொரு பக்கம் போதை, இதுக்காக தான் நிறைய பேர் இந்த செயின் ஸ்நாச்சிங் ஆமா 75% வந்து இதுக்காக தான் நடக்கிறது. அதாவது ஒரு ஆடம்பரத்துக்காகவும் போதைப் பொருளுக்காகவும் தான் இந்த 75% திருட்டுகள் வந்து அதனால தான் நடக்குது. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா எல்லாமே பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. நிறைய இடத்துல போலீஸ் சைனே இருக்காங்க. ஆமா இப்போ போலீஸ் இந்த ஆட்சியாளர் இது சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா இந்த படம் மூலமா? இல்ல சரி இருந்தா இன்னும் பெட்டரா இருந்தா மக்கள் சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு விழிப்புணர்வா தீர்வு அதுதான். கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எல்லா இடத்துலயுமே சிசிடிவி இருக்கு. பட் அது என்னன்னா இன்னும் நிறைய இடத்துல ஓடாம இருக்கு. இன்னைக்கு 4 இடத்துல நடந்துருக்கு வழிப்பறிப்பு. அதுக்காக தான் இந்த படம் எடுத்துருக்கோம். கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. யார் பண்ணாங்க கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை காவல்துறை தவறு செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி சொல்ல வரல. காவல்துறை இன்னும் விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்ல வர. ஐயா இந்த படத்துல இல்ல வந்து இப்ப தப்பு பண்ற பசங்களுக்கு வந்து தெரியாம தப்பு பண்ணு சொல்ற விஷயம் இல்ல அவேர்னஸ்க்காக தான் அந்த படம். கடைசியா வந்து அம்மா கொலை பண்றாங்க, அது ஓகே, சரி, அது மாதிரி விஷயம் நடக்குது, அது ஓகே. ஆனா இருந்தாலும் அவனை வந்து ரொம்ப பெருசாவே காட்டுறீங்க, ஹீரோவாவே காட்டுறீங்க.
அவனுக்கு தேவைப்படுறதெல்லாம் கிடைக்குது அப்புறமா இல்ல, அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. இல்ல, தேவைப்படுறது வந்து எப்படி கிடைக்கிறதுங்கிறதையும் காமிச்சிருக்காரு. அது வந்து ஒரு கேவலமான இதாக தான் காமிச்சிருக்கோம் அவங்கள, ஒரு போதைப் பொருளாகவும் ஒரு மாதுவாகவும் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது பண்ணிருக்கோம். அவங்கள வந்து க்ளோரிஃபை பண்ணல. பண்ணிருக்கலாம். ஏன்னா இங்க போதைப் பொருள் வரதுக்கு முக்கிய காரணம் எல்லாருக்கும் தெரியும். ம் ம் காவல்துறை நடவடிக்கை எடுக்குதான்னு தெரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு காலைல கூட 10 கிலோ கஞ்சா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு தான் பிடிச்சிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்க லைட்டா காவல்துறையும் காமிச்சிருக்கலாமேன்னு சொல்லுவோம். கண்டிப்பா நான் அதே போல யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய நீங்க காமிச்சிருக்கீங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் காமிக்கிறீங்க. ஏன் நம்ம குகேஷ் தான் செஸ்ல வின் பண்ணிட்டு வரலையா? அவங்களும் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க. இல்ல, இளைஞர்கள் இப்படி சீரழிறாங்கன்னு சொல்றீங்க. கரெக்டா, ஓகே, இல்லன்னு சொல்லல. பாதி பர்சன்ட் இப்படி இருக்காங்க, பாதி பர்சன்ட் இப்படி இருக்காங்க. லைட்டா ஆக காமிச்சிருக்கலாம். மொத்தம் டோட்டலா காவல்துறை, இளைஞர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லாருக்குமே விழிப்புணர்வு அதுதான் முக்கியம். ராபர்ட் படத்தோட hero நல்லா நடிச்சிருக்காரு. டேனிக்கு எத்தனை டேக் எடுத்தாரு அந்த கார்ல இருக்கிற ஷாட்? அத மட்டும் சொல்லுங்க. டேனியை சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இல்ல, மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரே டேக் தான். சடனா அடிச்சாரு. எந்த படத்துலயும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கு. வில்லன் கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. ஏற்கனவே ஒரு படம் பண்ணிருக்காருல. ஆமா, ரங்குன் ரங்குன். இல்ல, வந்திருக்க 4 பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல, இப்போ என்னன்னா ஐயா சூப்பரான கேள்வி ஒண்ணு. அதுக்கு இந்த ஒரு கேளுங்க. அதான் சொன்னோம், எல்லாருக்குமே விழிப்புணர்வு. இல்ல, இது ஒரு டைம் லிமிட் எனக்கு அவ்வளவுதான் இருந்துச்சு. அடுத்த படத்துல கண்டிப்பா இந்த குறைகள் எல்லாம் இல்ல, போலீஸ் அதிகாரிகளையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்க. அவர் வந்து நல்லவர், அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்காரு. இன்னும் அடுத்தது அவங்களோட நெகட்டிவ் ஷேடையும் ஆனா போலி என்கவுண்டர் சொல்லிருக்கீங்க, அது உண்மையா? போலி என்கவுண்டர் வச்சு சொல்லிருக்கீங்க. ஆமா, அது நடந்துட்டு தானே இருக்கு. நிறைய, அதாவது நம்ம பாக்குறோம். பத்திரிகை சொல்றதுதானே சொல்லியிருக்கோம். பத்திரிகை சொன்னதானே ஐயா சொன்னோம். ஒண்ணு சொல்லுங்களேன்.